ஒன்றிய அரசின் குடிமைப்பணி தேர்வில் தந்தை பெரியார் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இடம்பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. கேள்விக்கு அளிக்கப்பட்ட விடைகளில் தந்தை பெரியார் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் இடம்பெற்றது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. ஜாதி ஒழிப்புக்காக இறுதி மூச்சு வரை ஓயாது பாடுபட்ட தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கில் அவரது பெயருக்கு பின்னால் ஜாதியை குறிப்பிட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பெரியார் 1927 குடியரசு ஏட்டில் அதற்கு முன்பெல்லாம் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று இருந்ததை மாற்றி வெறும் ராமசாமி என்று அந்த நாயக்கர் பட்டத்தை 27 அவர் வெட்டி எறிந்து விட்டார். அதன் பிறகு முதல் சுயமரியாதை மாநாடு 1929 பிப்ரவரி 17-18 செங்கல்பட்டில் நடைபெற்றது. அப்போ அந்த மாநாட்டில் எல்லோருமே தங்களுடைய சாதிக்கு பின்னாடி இருக்கின்ற பெயர்களை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதிலிருந்து அதன் பிறகு தமிழ்நாட்டில் இப்போ யாருமே தங்களுடைய பெயருக்கு பின்னால் சாதி பட்டங்களை போட்டுக்கொள்வதில்லை. அதை ஒரு அவமானமாக கருதுவார்கள். பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போடுவது இழிவு என்று தமிழ்நாட்டு மக்கள் கருதும் நிலையில் தமிழ்நாட்டிலும் ஜாதி பெயரை பயன்படுத்தும் வழக்கமுள்ளதாக தோற்றமளிப்பதற்காகவே நாடு தழுவிய அளவில் நடைபெறும் குடிமைப்பணி தேர்வில் திட்டமிட்டு இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாக எழுத்தாளர் வாலாசா வல்லவன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் நடைபெறுகிற தேர்வு, அதனால் இங்கே தமிழ்நாட்டிலையும் பேருக்கு பின்னாடி சாதி போட்டு கொள்ளுகிறார்கள். பெரியார் பேர்லேயே அந்த ஈவே ராமசாமி நாயக்கர்னு இருந்ததுன்றதை பிற மாநில மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் அப்படிப்பட்ட செயலை வேண்டுமென்று இந்த பிஜேபி RSS வந்த பிறகு ஏற்கனவே H. ராஜா போன்றவர்கள்லாம் இதை பேசியிருக்கிறார்கள். ராமசாமி நாயக்கர் என்று பேசுவார்கள். ஆகவே பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக UPSC திட்டமிட்டு இப்படி பெரியாருடைய பெயரில் அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற சாதி பட்டத்தை சேர்த்து அதை வேண்டுமென்றே செய்கிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்வுத்தாளை தயாரிக்கும் குழு அறிவார்ந்த குழுவாக அல்லாமல் ஜாதிய மத உணர்வை அடக்கிய குழுவாக இருப்பதையே இது காண்பிப்பதாக பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். UPSC தேர்வு அந்த வினாத்தாள் தயாரிக்கிற குழு இருக்கு இல்லையா, அது முழுக்க ஒரு அறிவார்ந்த குழுவாக இல்லாமல் ஒரு ஜாதிய மத உணர்ச்சியோடு அடங்கிய ஒரு குழுவாக இருக்குதா, இது உள்நோக்கம் கொண்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்டு செயற்பட்ட ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.